நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான பேங்க் இருக்கு. ஆனா அங்க ஒரு மேனேஜர் கிடையாது. எந்த ஒரு சிஇஓ கிடையாது. ஆமா, யாருமே கிடையாது. கரெக்ட். மார்க்கெட்டை கண்காணிக்கிற நிபுணர்கள் கூட யாருமே அங்க இல்ல. ஒரு மனுஷங்களோட உதவியே இல்லாத ஒரு மாபெரும் நிதி சாம்ராஜ்யம். கேக்கறதுக்கே ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி இருக்குல்ல. ஆனா இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லைங்க. இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போற விஷயம் ஆரிஜின், அதாவது எல்ஜிஎன்எஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் பத்தி தான். கண்டிப்பா. ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம டீகோட் பண்ண போறோம். அதாவது ஒரு அல்கோரிதம் எப்படி நம்மளோட பணத்தை பாதுகாத்து அதை பல மடங்கு பெருக்குது அப்படிங்கறத 7 முக்கிய வழிமுறைகள் மூலமா பார்க்க போறோம். இதுல என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயமே என்னன்னா இது வெறும் ஒரு கம்ப்யூட்டர் கோட் கிடையாது. அப்புறம் வேற என்ன? மனுஷங்களுக்கு இயல்பாவே இருக்கிற பேராசை, அப்புறம் அந்த பயம், இந்த ரெண்டையும் ஒரு அல்காரிதம் எப்படி ரொம்ப துல்லியமா கணிச்சு அத வச்சே ஒரு பெரிய பொருளாதாரத்தை உருவாக்குது அப்படிங்கிறது தான். அப்படியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். எந்த ஒரு பேங்க் அல்லது ஒரு நிதி அமைப்புக்கும் அடிப்படையே பாதுகாப்பு தான் இல்லையா? ஆமா, ஆமா. அதுதான் ரொம்ப முக்கியம். மக்கள் பணத்தை போடுறாங்கன்னா அது பாதுகாப்பா இருக்குமாங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும். இந்த ஆரிஜின் சிஸ்டம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுது? குறிப்பா அந்த கருவூல ஒப்பந்தம் பத்தி நம்ம சோர்ஸ்ல நிறைய சொல்லிருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்றேன். அத ஒரு பெரிய தண்ணீர் அணை மாரி நீங்க வச்சுக்கலாம். ஓ, டேம் மாதிரி. கரெக்ட். மழைக்காலத்துல தண்ணீரை சேமிச்சு வச்சு, வறட்சி காலத்துல ஊருக்கு எப்படி தண்ணீர் குடுக்குமோ, அதே மாதிரி தான் இந்த கருவூலமும் செயல்படுது. ஓ, அப்போ ஆரம்பத்துல வர பணத்தை எல்லாம் அங்கதான் வைப்பாங்களா? ஆமா. திட்டம் ஆரம்பிக்கும்போது வர்ற மொத்த பணத்தையும் பாதுகாப்பா ஒரு பிரம்மாண்டமான லாக்கர்ல இத சேமிச்சு வைக்குது. இத உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா, மக்கள் மத்தியில ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வை இது உருவாக்குது. அதாவது நம்ம பணம் ஒரு பாதுகாப்பான பெட்டகத்துல இருக்குங்கிற தைரியம். எக்ஸாக்ட்லி. அந்த தைரியம் தான் எந்த ஒரு சிஸ்டமுக்கும் அடித்தளம். ஓகே, புரியுது. ஆனா வெறும் லாக்கர்ல பணத்தை வச்சிருந்தா போதுமா? மார்க்கெட்ல திடீர்னு அந்த எல்ஜிஎன்எஸ் காயினோட மதிப்பு அதல பாதாளத்துக்கு போயிட்டா என்ன பண்றது? அதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்குங்களா? அதுக்கு தான் சிஸ்டம் ரொம்ப புத்திசாலித்தனமா விற்பனை ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒண்ணு உள்ள கொண்டு வருது. ஓ, விற்பனை ஒப்பந்தம்னா? இப்ப விவசாயிகளுக்கு அரசாங்கம் கொடுக்கிற குறைந்தபட்ச ஆதரவு விலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க. அதேதான். இப்ப தக்காளி விலை மார்க்கெட்ல எவ்ளோ குறைஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு அரசாங்கம் அத வாங்கிக் கொள்ளும்னு சொல்றப்போ விவசாயிகளுக்கு ஒரு நிம்மதி வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். ஒரு கேரண்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த காயினோட மதிப்பு $1க்கு கீழ போகவே போகாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை இந்த அல்காரிதம் கொடுக்குது. இது முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு உறுதியான நம்பிக்கைய விதைக்குது. கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எல்லாரும் ஒரே நேரத்துல பணத்தை கொட்டிட்டா மார்க்கெட்ல காயின் அதிகமாயிடுவே. டிமாண்ட் குறைஞ்சு விலையும் சரியாக வாய்ப்பு இருக்குல்ல. இதை எப்படி அவங்க பேலன்ஸ் பண்றாங்க? அந்த சிக்கலை தவிர்க்க தான் பத்திர ஒப்பந்தம் செயல்படுது. இத நம்ம பேங்க்ல போடுற பிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி வச்சுக்கலாம். எஃப்டி மாதிரிங்களா? ஓகே. ஆமா. மக்கள் அவசரப்பட்டு உடனே லாபம் பார்க்கணும்னு நினைக்காம இருக்க தள்ளுபடி விலையில, அதாவது டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல காயின்களை சிஸ்டம் விக்கும். ஆனா அத உடனே மார்க்கெட்ல தரமாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியிடுவாங்க. ஓ, இது ஒரு சைக்காலஜிக்கல் கேம்னு சொல்லலாம். அதாவது தாமதப்படுத்தப்பட்ட திருப்தி, டிலேட் கிராட்டிஃபிகேஷன்னு சொல்றது. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கு கிடைக்கிற ₹100 விட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா கிடைக்கிற ₹1000க்கு மனுஷங்க ஆசைப்படுவாங்க. அந்த மனித இயல்பை இந்த அல்காரிதம் ரொம்ப சரியா கணிச்சு யூஸ் பண்ணிக்குது. உண்மைதான். அது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதோட இது நிக்கல. இந்த சிஸ்டம் மக்களை இன்னும் உள்ளேயே தக்க வச்சிக்க பங்கு ஒப்பந்தம் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் கொடுக்குது. ஸ்டேக்கிங். ஆமா, இத பத்தி படிச்சேன். இத நான் ஒரு மாமரம் நடுறதுக்கு கம்பேர் பண்ணலாமா? பண்ணலாமே. எப்படி சொல்றீங்க? அதாவது இன்னைக்கு ஒரு மாங்குட்டை நட்டா சில வருஷங்கள்ல அது மரமாகி வருஷக்கணக்கா மாம்பழம் கொடுத்துட்டே இருக்கும்ல. ஆமா. அது மாதிரி நாம வாங்கின காயின்களை விக்காம சிஸ்டம்குள்ளேயே ஸ்டேக் பண்ணி வச்சா ஆட்டோமேட்டிக்கா அது கூட்டு வட்டி முறையில பெருகிட்டே இருக்கும். ரொம்ப அருமையான உதாரணம். இது மனுஷங்களோட செல்வத்தை பெருக்கக்கூடிய ஆசைய குறி வைக்குது. நாம தூங்குறப்ப கூட பணம் நமக்காக வேலை செய்யணுங்கிற பேராசைய இந்த அல்கோரிதம் ரொம்ப அழகா தீர்த்து வைக்குது. இருங்க, இங்க எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. ஒரு பக்கம் நீங்க பாதுகாப்பு லாக்கரு, வட்டி, அப்புறம் மரத்துல பழம் பழுக்க வெயிட் பண்றதுன்னு ரொம்ப சேஃப் கேம் ஆடுற மாதிரி இருக்கு. ஆமா. ஆனா பணம் ஒரே இடத்துல முடங்கி கிடந்தா சிஸ்டம் எப்படி வளரும்? தேங்கி நிக்கிற குட்டைய விட ஓடுற நதிதான ஆரோக்கியமானது. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. அதனாலதான் பணத்தை முடக்கி வைக்காம தொடர்ந்து சுழல வைக்க
பரிவர்த்தனை டர்பைன் அப்படிங்கிற ஒன்ன சிஸ்டம் வச்சிருக்கு. டர்பைன், ஓகே. அது எப்படி வேலை செய்யுது? பூமியில எப்படி தண்ணீர் ஆவியாகி மழையா பெய்து மறுபடியும் கடலுக்கே வருதோ அதே மாதிரி இந்த டர்பைன் பணப்புழக்கத்தை நிறுத்தாம சுழல வைக்குது. அப்போ பணம் ஒரு இடத்துல நிக்காது. ஆமா, நிக்காது. இது சைக்கலாஜிக்கலா தொடர்ச்சியான இயக்கம் அப்படிங்கிற உணர்வை மக்களுக்கு கொடுக்குது. ஒரு சிஸ்டம் எப்பவும் ஆக்டிவா இருந்தாதான் அது மேல ஈர்ப்பு இருக்கும். ஓகே, அது புரியுது. ஆனா மக்கள் ஏன் தொடர்ந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும்? அவங்களுக்கு என்ன லாபம் அதுல? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுதே. சிஸ்டம் தன்னோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்க இறக்குது. அதுக்கு பேர் தான் ஃபோமோ பாட், அதாவது பரிசு தொகுப்பு. ஏதோ தீபாவளி பம்பர் லாட்டரி மாதிரி இருக்க பேரு. கிட்டத்தட்ட அதேதாங்க. சிஸ்டம்ல சுறுசுறுப்பா டிரான்சாக்ஷன் பண்றவங்களுக்கு மொத்த கட்டணத்துல இருந்து ஒரு பெரிய தொகைய லாட்டரி மாதிரி பரிசா சிஸ்டம் கொடுக்குது. வாவ், அப்போ நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்களே. கண்டிப்பா. இது மனுஷங்களோட ஃபோமோவை, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற உணர்வை தூண்டி விடுது. அட, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் லாட்டரியில ஜெயிச்சிட்டானே, ஒருவேளை நாம ட்ரை பண்ணாம விட்டு அந்த வாய்ப்பை இழந்துடுவோமோங்கிற பயம் கலந்த ஒரு ஆசைய இது உருவாக்குது. ஒரு நிமிஷம். இங்கதான் எனக்கு சுத்தமா இடிக்குது. கொஞ்சம் முன்னாடி இது ரொம்ப பாதுகாப்பான சிஸ்டம், $1 கேரண்டின்னு பேசணும். ஆமா, பேசணும். இப்ப என்னடானா லாட்டரி, கேசினோ மாதிரி பேராசையை தூண்டுற விஷயத்த சொல்றீங்க. இது ரெண்டும் நேர் எதிர் துருவங்கள் இல்லையா? இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். ஆனா மனுஷங்களோட மனசு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சில நேரம் பேராசையில பெரிய ரிஸ்க் எடுக்க தோணும். அப்போ இந்த ஃபோமோ பாட் வேலை செய்யும். ஓகே, அப்ப பயம் வந்தா? அதுதான். சில நேரம் மார்க்கெட் ரொம்ப ஆட்டம் காணும்போது பயம் வந்துடும். அந்த பயத்தை போக்க நிலையான நாணய வெளியீடு அப்படிங்கிற ஒரு சிஸ்டம வச்சிருக்காங்க. ஓ, அதாவது இந்த ஏற்ற இறக்கத்துல மாட்டிக்க விரும்பாதவங்களுக்கு. ஆமா, எக்ஸாக்ட்லி. இப்போ உங்ககிட்ட நிறைய காய்கறிகள் இருக்கு. அது நாளைக்கு கெட்டு போயிடும்னு பயமா இருந்தா அத உடனே வித்துட்டு விலையே மாறாத தங்கமா மாத்தி வச்சுப்பீங்க இல்லையா? ஆமா, சேஃபா இருக்குமேனு பண்ணுவோம். அதே மாதிரி விலை ஏறி இறங்குற எல்ஜிஎன்எஸ் காயின்களை அழிச்சிட்டு ஏ அப்படிங்கிற நிலையான காயினா, அதாவது ஸ்டேபிள் காயினா மாத்திக்கலாம். இது நிலைத்தன்மை மீதான ஆசையை பூர்த்தி செய்யுது. அமேசிங். அதாவது பயப்படுறவங்களுக்கு தங்க மாதிரி ஒரு ஸ்டேபிள் காயின், பேராசைப்படுறவங்களுக்கு லாட்டரி மாதிரி ஃபோமோ பாட். 2 விதமான மனநிலையில இருக்கிறவங்களையும் சிஸ்டம் விட்டு வெளியே போக விடாம உள்ளேயே லாக் பண்ணிடுது. அல்காரிதம் ரொம்ப உஷார்தான். நிச்சயமா. ஆனா இதெல்லாம் இயல்பான மார்க்கெட் கண்டிஷன்ல நடக்கிறது. இத தாண்டி ஒரு பெரிய ஆபத்து வந்தா அல்காரிதம் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் நானும் கேட்க வந்தேன். நிஜ மார்க்கெட்ல திடீர்னு பெரிய கிராஷ் ஆனா என்னாகும்? பேனிக் ஆகி எல்லாரும் காயினை விற்க ஆரம்பிச்சா தக்காளி விலை மாதிரி அதல பாதாளத்துக்கு போயிடுமே. ஒரு கம்ப்யூட்டர் கோடால இந்த மாஸ் பேனிக்கை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதுக்கு தான் ஆரிஜின் சிஸ்டம் விலையை நிலைநிறுத்தும் அல்காரிதமா வச்சிருக்கு. விலை வீழ்ச்சியை தடுக்க இது 3 விதமான தந்திரங்களை பயன்படுத்துது. ஓ, 3 தந்திரங்களா? அது என்னென்ன? முதலாவது ரீபேஸ். ரீபேஸ்னா? அதாவது டிமாண்ட் அதிகமாகி விலை ரொம்ப ஏறுச்சுன்னா விளைச்சல் அதிகமாகும்போது நடக்கிற மாதிரி சிஸ்டமே புது காயின்களை உருவாக்கி விலையை குறைச்சிடும். அதே விலை ரொம்ப குறைஞ்சா மார்க்கெட்ல இருக்கிற காயின்களோட எண்ணிக்கையை குறைச்சு அதோட மதிப்பை ஏத்திடும். அப்படிதானே? சிம்பிள் சப்ளை அண்ட் டிமாண்ட். கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. 2வது தந்திரம் எரிப்பு முறை, அதாவது பர்ன் மெக்கானிசம். எரிப்பு முறைனா காயினை எரிச்சிடுவாங்களா? அதாவது மக்கள் காயினை விற்கிறப்போ அதுக்கான டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ல ஒரு பகுதியை சிஸ்டம் நிரந்தரமா அழிச்சிடும். காயினோட எண்ணிக்கை மார்க்கெட்ல குறைய குறைய அதோட மதிப்பு தானா ஏறும். ஓ, சூப்பர். 3வது தந்திரம் நாம முதல்ல பேசின பத்திரங்கள் தான் இல்லையா? ஆமா, அதேதான். விலை குறையும் போது முதலீட்டாளர்கள் பணத்தை எடுக்க நினைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல காயினை கொடுத்து பணத்தை மறுபடியும் கருவூலத்துக்குள்ளேயே கொண்டு சேர்க்கறது. ஓகே, ஆனா இங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இந்த 3 தந்திரங்களையும் தாண்டி மக்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல பயந்து போய் மொத்தமா காயினை வித்துட்டு வெளியே போறாங்கன்னு வச்சுப்போம். விலை சரிஞ்சிட்டே கரெக்டா $1 தொடுது. அப்ப என்ன நடக்கும்? சிஸ்டம் கிராஷ் ஆயிடுமா? இங்கதான் உண்மையான ட்விஸ்ட் இருக்கு. அங்கதான் அந்த 1க்கு 1 குறைந்தபட்ச உத்தரவாதம், அதாவது ஃபெயில் சேஃப் உள்ள வருது. ஓ, நம்ம முதல்ல பேசணுமே, ஒவ்வொரு காயினுக்கும் பின்னாடி $1 கருவூலத்துல பாதுகாப்பா இருக்குன்னு, அத சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. விலை $1 தொட்ட உடனே சிஸ்டம்குள்ள தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தானே முழிச்சுக்கும். அது வரைக்கும் அமைதியா இருந்த கருவூலம் இப்போ ராட்சச முதலீட்டாளரா மாறிடும். ராட்சச முதலீட்டாளராவா? என்ன பண்ணும் அது?
கருவூலத்துல இருக்கிற பல மில்லியன் டாலர்களை எடுத்து மார்க்கெட்ல மக்கள் விக்கிற எல்லா காயின்களையும் சிஸ்டமே ஒட்டுமொத்தமா வாங்கிடும். இதுக்கு பேர் தான் மேசிவ் பைபேக். வாவ், சிஸ்டமே தன்னோட சொந்த காயினை வாங்குதா? சரி, அப்படி வாங்கின காயின்களை என்ன பண்ணும்? திரும்பவும் மார்க்கெட்ல விட்டா மறுபடியும் விலை குறையுமே. அங்கதான் அல்கோரிதமோட உண்மையான பவர் இருக்கு. அப்படி வாங்கின எல்லா காயின்களையும் அது திரும்ப மார்க்கெட்ல விடாது, நிரந்தரமா அழிச்சிடும். அழிச்சிடுமா மொத்தமா? ஆமா, மாசிவ் பர்ன் பண்ணிடும். அதனால மார்க்கெட்ல காயின்களோட எண்ணிக்கை பல மடங்கு குறைஞ்சிடும். செயற்கையா விலை ஏற்றப்பட்டு மறுபடியும் $1 மேல ரொம்ப பாதுகாப்பா கொண்டு போய் நிறுத்திடும். இது கேக்குறதுக்கே கூஸ்பம்ஸா இருக்குங்க. மனுஷங்க பயத்துல வித்துட்டு ஓடும்போது எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதம் தைரியமா மார்க்கெட்டுக்குள்ள இறங்கி மொத்தத்தையும் வாங்கி தன்னைத்தானே காப்பாத்திக்குது. மனுஷங்களோட இமோஷன்ஸை ஒரு மிஷின் பீட் பண்ற மொமெண்ட் இது. ஆமா, இது ஒரு அபாரமான தற்காப்பு அரண்னு சொல்லலாம். வீழ்ச்சி ஏற்பட்டால் சிஸ்டமே தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும் பிரம்மாண்டம் இது. சரி, இப்போ நீங்க இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. என்ன விஷயம்? லாக்கர், லாட்ரி, ஸ்டேபிள் காயின், பைபேட் அண்ட் பர்ன், இப்படி தனித்தனியா பல கருவிகளை பார்த்துட்டோம். ஆனா இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு சாம்ராஜ்யமா இயங்குது? இங்கதான் அந்த ஃப்ளைவீல் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அத பத்தி சொல்லுங்க. ஃப்ளைவீலுங்கிறத ஒரு பெரிய இரும்பு சக்கரமா கற்பனை பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துல அந்த சக்கரத்தை சுத்துறதுக்கு ரொம்ப பலம் தேவைப்படும். ஆனா ஒரு தடவை அது மொமெண்டம் எடுத்து சுழல ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் தன் சொந்த ஆற்றல்லையே அதிவேகமா நிற்காம சுழலும். ஆர்ஜின் திட்டமும் இப்படித்தான் செயல்படுது. ஆமா, ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இது நடக்குது. அதாவது மக்கள் முதல்ல காயின்களை வாங்குறாங்க, அந்த பணம் கருவூலத்துக்கு போகுது. கருவூலம் நிரம்புனதும் சிஸ்டம் புது காயின்களை உருவாக்குது. அந்த புது காயின்கள் யாருக்கு போகும்? அப்படி உருவான காயின்கள் ஸ்டேக் பண்ணிருக்கிறவங்களுக்கு லாபமா போகுது. மக்களுக்கு தொடர்ந்து லாபம் கிடைக்கிறத பார்த்துட்டு இன்னும் புதுசா நிறைய மக்கள் உள்ள வராங்க. இந்த லூப் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓகே, ஆனா இந்த சக்கரம் நிற்காம சுழலணும்னா அங்க ஒரு பெரிய உளவியல் தடையை உடைக்கணும். நான் சொல்றது இந்த கேம் தியரி, அதாவது விளையாட்டு கோட்பாடு மற்றும் கைதிகளின் மனநிலை, பிரிசனர்ஸ் டைலமா பத்தி. ஓ, அதுவா? அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஆச்சே. ஆமா, இத நான் ஒரு ஸ்கூல் குரூப் ப்ராஜெக்ட் கூட கம்பேர் பண்றேன். சுவாரஸ்யமான ஒப்பீடு. எப்படி சொல்லுங்க? இப்ப 5 பேர் இருக்கிற ஒரு குரூப்ல எல்லாரும் சேர்ந்து ஒத்திசைவா வேலை செஞ்சா ஒட்டுமொத்த குரூப்புக்கும் ஏ கிரேட் கிடைக்கும். ஆனா மனுஷங்களோட இயல்பு என்ன? நான் ஏன் கஷ்டப்படணும், அவன் பண்ணுவான்னு ஒவ்வொருத்தரும் சுயநலமா நினைச்சா கடைசியில யாருமே வேலை செய்யாம மொத்த குரூப்பும் ஃபெயில் ஆயிடும். நிஜ வாழ்க்கையில நாம இதை நிறைய பாக்குறோம். ரொம்ப சிறப்பான உதாரணங்க. இதேதான் மார்க்கெட்லயும் நடக்கும். எல்லாருக்கும் பேராசை இருக்கும். லாபம் வந்த உடனே காயினை வித்துட்டு பணமாக்கிடலாம்னு நினைப்பாங்க. எல்லாரும் அப்படி சுயநலமா அவசரப்பட்டு வித்தா சிஸ்டம் உடைஞ்சு விலை செறிஞ்சு எல்லாருக்கும் நஷ்டம் தான் வரும். ஆமா, லாஸ் ஃபார் எவ்ரிஒன். ஆனா இந்த அல்காரிதம் என்ன பண்ணுது தெரியுமா? மக்கள் வித்துட்டு வெளியே போறதை விட உள்ளேயே கூட்டா ஸ்டேக் பண்ணி வச்சிருந்தா பல மடங்கு லாபம் கிடைக்கும்னு ஒரு சூழலை உருவாக்குது. ஓ, சோ இதோட அர்த்தம் என்னன்னா, உன்னோட சுயநலத்தை விட்டுட்டு எல்லாரும் கூட்டா சேர்ந்து இயங்குனா இந்த ஃப்ளைவீல் சக்கரம் அதிவேகமா சுழன்று குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். அதாவது வின் வின் சிச்சுவேஷன். கரெக்டா புடிச்சீங்க. மனுஷங்களோட பேராசையே அவங்கள ஒன்னா இணைக்கிற கருவியா இந்த அல்காரிதம் மாத்திடுது. மனிதர்கள் தங்களோட சுயநலத்தை விட்டுட்டு கூட்டாக இயங்கினால் மட்டுமே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும்னு இந்த அல்காரிதம் நமக்கு கத்துக் கொடுக்குது. நிச்சயமா. மனித உளவியலோட பலவீனமான சுயநலத்தை கூட்டு முயற்சியா மாத்துறது தான் இந்த கேம் தியரியின் மிகப்பெரிய வெற்றி. மனிதர்கள் ஒருத்தரை நம்புறாங்களோ இல்லையோ, அவங்க இந்த அல்காரிதத்தோட கணித விதியை நம்புறாங்க. அதுதான் இந்த ஃப்ளைவீல் நிற்காம சுழல்வதற்கு காரணம். சூப்பர். ஆக இன்னைக்கு நாம அலசின விஷயங்களை சுருக்கமா பார்க்கணும்னா, ஒரு மேனேஜர், சிஇஓ இல்லாத மனிதர்கள் தலையீடு இல்லாத ஒரு அல்காரிதம் எப்படி 7 இயற்பியல் மற்றும் உளவியல் கருவிகளை ஒன்றிணைக்குதுன்னு பார்த்தோம். ஆமா. அணைக்கட்டு மாதிரி ஒரு கருவூலம், விவசாயிகளுக்கான ஆதரவு விலை மாதிரி விற்பனை ஒப்பந்தம், ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி பத்திரங்கள், மாமரம் நடுற மாதிரி ஸ்டேக்கிங் முறை, நீர் சுழற்சி மாதிரி டர்பைன், பம்பர் லாட்டரி மாதிரி போமோ பரிசு, அப்புறம் கெட்டுப்போகாத தங்கமா மாத்திர மாதிரி நிலையான நாணயம். ரொம்ப அழகா சமரைஸ் பண்ணீங்க. இவை அனைத்தையும் தாண்டி ஒருவேளை மார்க்கெட்ல வீழ்ச்சி வந்தா சிஸ்டமே உள்ள இறங்கி நாணயங்களை வாங்கி அழிச்சு விலைய $1 மேல பாதுகாக்கிறதும், இது எல்லாம் எப்படி ஒரு ஃப்ளைவீல் போல தொடர்ச்சியா சுழலுதுங்கிறதே ரொம்ப தெளிவா பார்த்தோம். தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வெறும் இயந்திரங்களுக்கானது மட்டுமல்ல,
அது மனிதர்களோட பேராசை, பயம், நம்பிக்கைங்கிற உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை எப்படி ஒருங்கிணைச்சு செயல்பட வைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா பல புதிய சிந்தனைகளை திறந்திருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. இது வெறும் பணம் சம்பாதிக்கிற ஒரு டெக்னாலஜி மட்டும் கிடையாதுங்க. மனிதர்களோட நடத்தை பற்றிய ஒரு மாபெரும் உளவியல் பரிசோதனை. உண்மைதான். மனிதர்கள் உணர்ச்சிகளால உந்தப்படுறவங்க. ஆனா ஒரு அல்காரிதம் அந்த உணர்ச்சிகளையே முதலீடா மாத்தி ஒரு பிரம்மாண்டமான இயந்திரத்தை இயக்குது. சரி, நாம விடை பெறுவதற்கு முன் உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதமால மனிதர்களோட சுயநலத்தையும் லாப நோக்கையும் ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்த்து ஒரு நிதி சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியுதுன்னா, இதே ஃப்ளைவீல் மற்றும் கேம் தியரி உளவியலை பயன்படுத்தி பருவநிலை மாற்றம் அல்லது வறுமை ஒழிப்பு மாதிரியான உலகளாவிய மனித பிரச்சனைகளுக்கும் நம்மால ஒரு அல்காரிதம் உருவாக்க முடியுமா? ரொம்ப ஆழமான கேள்வி. ஆமா, அந்த அல்காரிதம் மனிதர்களோட பேராசைய உலகத்தை காப்பாத்துற ஒரு கூட்டு முயற்சியா மாத்த முடியுமா? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.